மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்த தொகுதி நான் தேர்தலில் போட்டியிடுவது என்பது மட்டுமல்ல, மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று எனது ஆசையை நான் தெரிவித்திருந்தேன். ஏற்கனவே அவர் அந்த ஆசையின் விருப்பத்தை, அந்த விருப்பத்தின் தீவிரத்தை உணர்ந்து இன்னும் பல ஆண்டுகள் கவர்னராக பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. புதுவையிலும் இருக்கிறது. ஏற்கனவே எனது வயதிற்கு இன்னும் ஒரு 3 முறை நான் கவர்னராக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதை விடுத்து மக்களிடம் நேரடியாக, ஏன்னா அப்ப கவர்னர் இருந்தா மக்கள் பணி ஆற்றலியா அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. அப்படி இல்ல, கவர்னர் வந்து இப்படி உட்கார முடியாது, அண்ணன் பக்கத்துல உட்கார முடியாது, சகோதரர் பக்கத்துல உட்கார முடியாது, நேரடியாக மக்கள்கிட்ட நான் பேச முடியாது, நேரடியாக மக்கள்கிட்ட பணி செய்ய முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இந்த ஒரு தொகுதியின் வேட்பாளர் என்ற பெருமையோடு நான் இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு முழு ஆதரவை தருவார்கள். முதலில் கூட்டணி தலைவர்களை எல்லாம் சென்று பார்த்துவிட வேண்டும். இங்கே ஏற்கனவே அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் சொன்னதை போல ஒரு நல்ல கூட்டணி அமைந்திருக்கிறது. அந்த கூட்டணி அமைவதற்கு பல வகையில் வழிவகையும் பக்கபலமாகவும் இருந்தவர் மரியாதைக்குரிய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள். இங்கே இந்த இடத்திற்கு வரும்பொழுது எனக்கு ஏதோ ஒரு அலுவலகத்திற்கு வருவதை போல இல்லை, எங்கள் வீட்டிற்கு வருவதை போலத்தான் நான் உணர்ந்தேன். ஏனென்றால் சிறுவயதிலிருந்தே ஐயா மூப்பனார் அவர்களையும் மற்றவர்களையும் பெரியவர் காமராஜர் அவர்களையும் பார்த்து வளர்ந்தவள் நான். அதனால் இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கிறது. இது முற்றிலுமாக மக்களுக்காக, நேரடி மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதுதான். மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் இந்த தொகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னபோது நேரடியாக நாம் சென்னைக்கு பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும், மாநில அரசோடு சேர்ந்துதான், இல்லனா நேரடியாக என்றால் அவர் பல திட்டங்களை நாம் கொண்டு வர வேண்டும், இன்னும் உதவி செய்ய வேண்டும். உங்களை போன்ற நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தென் சென்னைக்கு கிடைக்க வேண்டும். அப்பொழுது மத்திய அரசிடம் இருந்து மக்களை அணுகுவது மிக எளிதாக இருக்கும் என்றும் எனக்கு சொன்னார். அதனால் நிச்சயமாக என்னை பொறுத்த மட்டில் வெற்றி பெறுவேன். எனது கடுமையான உழைப்பு இங்கே நிச்சயமாக இடம்பெறும். எனது கடுமையான உழைப்பு மட்டுமல்ல, இங்கே எனது தொண்டர்களின் உழைப்பு, எங்களது நிர்வாகிகளின் உழைப்பு, தலைவர்களின் உழைப்பு. நான் ஆளுநரானவுடன் ஒரு கல்லூரிக்கு போனேன். ஒரு பெண் எழுந்து கேட்டாள், ஒரு இளம் பெண், நீங்கள் இந்த வயதில் ஆளுநராகி இருக்கிறீர்கள், இதன் ரகசியம் என்ன என்று கேட்டார். நான் 3 ரகசியங்களை சொல்கிறேன். 1 கடுமையான உழைப்பு, 2 கடுமையான உழைப்பு, 3 கடுமையான உழைப்பு என்று சொன்னேன். அதைத்தான் நான் இங்கே சொல்கிறேன். உழைப்பால் நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்த வெற்றி தாமரையை மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் சமர்ப்பிப்போம் என்று சொல்லி, நிச்சயமாக தென் சென்னையின் வளர்ச்சியில், இப்பொழுதே தென் சென்னையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று நான் எடுத்துவிட்டேன். தென் சென்னைக்கு என்று ஒரு தனியாக தேர்தல் அறிக்கை தயாரித்து இருக்கிறோம், அதை வெளியிட இருக்கிறோம். அப்பொழுது மக்களுக்கு தெரியும் இந்த தென் சென்னை எந்த அளவிற்கு நாம் விரும்பி ஏற்றிருக்கிறோம் என்றும், இந்த தென் சென்னையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் நிச்சயமாக மத்திய அரசின் மூலமாக என்னென்ன வகையில் செயலாற்ற முடியுமோ அந்த வகையில், அது மட்டுமல்ல மக்களின் சகோதரியாக, மக்களின் அக்காவாக செயலாற்றுவேன் என்பதற்காகத்தான் நான் இங்கே போட்டி போடுகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.